குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ரீகால் பண்ணக்கூடிய லெசன் 14. அதில் வந்து இதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ் வி வில் ஸ்டடி அபவுட் தி டாபிக் ஹார்ட், தி ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்ட். நெக்ஸ்ட்டு வால்வ், பிளட் வெசல்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். இப்போது நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து நாம் நேற்று பார்த்துருந்த அப்படி கன்டினியூ பண்ணலாம். பல்ஸ்னு ஒன்று இது உனக்கு தெரியும். டாக்டர்கிட்ட போனோம்னா பல்ஸ் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. யார்? அந்த ஹோமியோபதி, சித்த வைத்தியம் அதிலெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ இந்த இதுலேயும் வந்து கூட ஒரு சில டாக்டர் அது பல்ஸ் பார்ப்பாங்க. ஸ்டெத்தஸ்கோப் இருக்குது, பட் பல்ஸுக்கு வச்சு நம்ம நோயை கண்டுபிடிக்கலாம், ரத்த ஓட்டம் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வென் தி ஹார்ட் பீட்ஸ் தி பிளட் இஸ் ஃபோர்ஸ் இன்டு தி ஆர்டரிஸ். இதய துடிக்குது இல்லையா? இதையும் வந்து துடிப்பின் போது ரத்தமானது இந்த ஆர்டரிஸ்னால் உனக்கு தெரியும், தமனிக்குள்ளே உந்தி தள்ளப்படுகிறது. எங்கிருந்து? இதயத்திலிருந்து. ஹார்ட் ஃப்ரம் தி ஹார்ட். தி எக்ஸ்பென்ஷன் ஆஃப் தி ஆர்ட்ரி எவரி டைம் தி பிளட் இஸ் ஃபோர்ஸ்டு இன்டு இட் இஸ் கால்ட் பல்ஸ். இதைத்தான் நாடி துடிப்புன்னு சொல்கிறோம். ரத்தம் வந்து ஒவ்வொரு தடவையும் தமனிக்குள்ளே உந்தி தள்ளப்படும் போது தமனிகள் விரிவடைவது. தமனிகள் என்னென்ன? எக்ஸ்பேன்ஷன், அதாவது எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் தி ஆர்ட்ரி. தமனிகள் வந்து விரிவடையக்கூடிய இந்த நிகழ்வைத்தான் நம்ம நாடி துடிப்புன்னு சொல்கிறோம். எப்போ? டியூ டு தி ஃபோர்ஸ்டு blood is forced into these vessels. It can be felt by placing the fingertip on the artery near the wrist. மணிக்கட்டுக்கு பக்கத்தில் அப்படியே கை வச்சு பார்த்தேன்னு வையி, அந்த துடிப்பு வந்து உணரலாம். நார்மல் பல்ஸ் ரேட் கேட்கலாம் 1 மார்க்கில் 70 to 90 per minute. ஒரு நிமிடத்துக்கு 70லேருந்து 90 வரை. இதுதான் நார்மல் பல்ஸ் ரேட். ஓகே ரைட். பல்ஸ் கேட்டானா வாட் இஸ் பல்ஸ்னால் எழுதணும். டிஃபைன் பல்ஸ் அப்படின்னாலும் எழுதணும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு டிட்டர்மினிங் ஹார்ட் ரேட் அப்படின்னு கேட்டிருக்கான். இது வந்து நாமளே செக் பண்ணலாம். உன் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நீ வந்து have your partner to find the pulse in your wrist and count your heartbeats for 15 seconds while you are seated. சும்மா சாதாரண ஓய்வு நிலையில் இருக்கும்போது ஒரு 15 செகண்ட்ஸ் உன்னுடைய பல்ஸ் ரேட் என்னன்னு பாரு. கால்குலேட் யுவர் ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் இஸ் இன் பீட்ஸ் ஃபர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை இந்த ஹார்ட் ரேட் இருக்குது அப்படிங்கிறத நீ செக் பண்ணி பாரு. அதே மாதிரி ஹேவ் யுவர் பார்ட்னர் டு கவுண்ட் ஹார்ட் பீட்ஸ் ஃபார் 15 செகண்ட்ஸ் ஆஃப்டர் யூ ஜாக் ஆர் ரன் ஃபார் 5 minutes. ஒரு 5 நிமிஷம் ஓடிட்டு குதிச்சுட்டு அது மாதிரி வந்து உன்னுடைய அதை செக் பண்ணிப்பார் ஹார்ட் பீட்டை. இந்த 2 டைப்ஸ் டிஃப்ரெண்ட் ஹார்ட் பீட்ஸ் how will you observe? எப்படி வந்து நீ இதை உணர்ற அப்படிங்கிறத உனக்கே தெரியும். எப்போ வந்து ஹார்ட் பீட் அதிகமாகும், எப்போ டவுன் ஆகும்னு உனக்கு தெரியும். இது செஞ்சு பார்க்கலாம், நாம் கூட ஈஸியாக செய்யலாம். நெக்ஸ்ட் கார்டியாக் சைக்கிள், இதய சுழற்சி. இப்போது தி சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அக்கரிங் ஃப்ரம் தி பிகினிங் டு தி கம்ப்ளீஷன் ஆஃப் ஒன் ஹார்ட் பீட் இஸ் கால்டு கார்டியாக் சைக்கிள். கார்டியாக் சைக்கிள் என்ற ஒரு இதய துடிப்பு துவங்குவதற்கும் முடிவடைவதற்கும் இடைப்பட்ட வரிசைக்கிரமமான நிகழ்வு. ஒரு இதய துடிப்பு வந்து ஹார்ட் பீட் வந்து பிகினிங் ஸ்டேஜும் அதே மாதிரி எண்டிங் ஸ்டேஜ். எஸ், தி சீக்வன்ஸ் ஆஃப் தி ஈவெண்ட்ஸ் அக்கரிங் ஃப்ரம் தி பிகினிங் டு தி கம்ப்ளீஷன் ஆஃப் ஒன் ஹார்ட் பீட். ஒரு இதய துடிப்பு துவங்குவதற்கும் முடிவடைவதற்கும் இடைப்பட்ட வரிசைக்கிரமமான நிகழ்வுக்கு பேர் தான் இதய சுழற்சி. கார்டியாக் சைக்கிள் 2 மார்க். இதய சுழற்சின்னு சொல்கிறோம். டூரிங் கார்டியாக் சைக்கிள் blood flows through the chambers of the heart in a specific direction. கார்டியாக் சைக்கிளினுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன? blood flows through the chambers. இதய அறையை நோக்கி இரத்தமானது எடுத்து செல்லப்படுகிறது, குறிப்பிட்ட திசையில் எடுத்து செல்லப்படுகிறது. ஈச் கார்டியாக் சைக்கிள் lasts about 0.8 செகண்ட். ஒரு கார்டியாக் இதய சுழற்சி வந்து முடிவடைவதற்கு 0.8 செகண்ட் ஆகுது. தி ஈவெண்ட்ஸ் டூரிங் எ சிங்கிள் கார்டியாக் சைக்கிள் இன்வால்வ்ஸ். சரி, இதில் 1 மார்க் நிறைய இருக்குது. ஆர்டியல் சிஸ்டோல், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். இப்போ ஆர்டியல் சிஸ்டோல் அப்படின்னா கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஆரிக்கல்ஸ்கள் சுருக்கமடைவதற்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 0.1 செகண்ட். அதே மாதிரி வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், வென்ட்ரிகுலர் சுருக்கத்திற்கு கான்ட்ராக்ஷன் ஆஃப் வென்ட்ரிக்கிள்ஸ், அது எவ்வளோ நேரம் ஆகுது? 0.3 செகண்ட். அதே மாதிரி வென்ட்ரிகுலர் டயஸ்டோல், ரிலாக்ஸேஷன் ஆஃப் வென்ட்ரிக்கிள்ஸ், வென்ட்ரிக்கிள் விரிவடக்கூடிய நிகழ்வு எவ்வளோ நேரம்? 0.4 செகண்ட்ஸ். இது ஒரு 1 மார்க் கேட்பாங்க.
நீ பார்த்துக்குங்க. அதுக்கும் கீழே ஒரு டயக்ராம் இருக்குது. இது வெரி இம்பார்ட்டன்ட். 2 மார்க் கூட கேட்கலாம். இந்த டயக்ராம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இது நல்லா பார்த்துங்க. ஏட்ரியல் சிஸ்டோல், வென்ட்ரிகுலர் டைஸ்டோல், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். அந்த டைமிங்கும் ரொம்ப முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹார்ட் சவுண்ட். ஹார்ட் சவுண்ட் ஹார்ட் சவுண்ட் லப் டப். நம்ம முன்னாடி சின்ன கிளாஸில் கூட பார்த்துருக்கோம். தி ரிதமிக் க்ளோசர் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் தி வால்ஸ் காஸ் தி சவுண்ட் ஆஃப் தி ஹார்ட். இந்த ஹார்ட்டுடைய வால்வ் வந்து திறந்து மூடும்போது ஏற்படக்கூடிய சவுண்டு தான் லப் டப். தி ஃபர்ஸ்ட் சவுண்ட் லப் அண்ட் செகண்ட் சவுண்ட் டப். தி ஃபர்ஸ்ட் சவுண்ட் லப் இஸ் லாங்கர் டூரேஷன் அண்ட் செகண்ட் சவுண்ட் டப் இஸ் ஷார்ட்டர் டூரேஷன். அது வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஈஸி புரிஞ்சுக்கணும். ரொம்ப நேரம் ஒழிக்கக்கூடியது தான் லப்புங்கிற சவுண்டு. ஆனால் டப்புங்கிறது ஷார்ட் டூரேஷன். எஸ், தி ஃபர்ஸ்ட் is the lub sound as a longer duration is produced by the closure of the tricuspid and bicuspid valves after the beginning of ventricular systole. Ventricular systole. இந்த இதய ஒலி எப்போ ஏற்படும்? வென்ட்ரிகுலர் சிஸ்டோலின் ஆரம்ப நிலையில். வென்ட்ரிகுலர் சிஸ்டோலினுடைய ஆரம்ப நிலையில் ஈரிதழ் வாழ்வு, அதாவது பைக்கஸ்பிட் வால்வு, அப்புறம் ட்ரைக்கஸ்பிட் வால்வு என்ன, மூவிதழ் வாழ்வு, ரெண்டும் மூடும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு சவுண்ட், தட் இஸ் லப், லாங்கர் டூரேஷன். தி செகண்ட் சவுண்ட் டப் இஸ் ஆஃப் ஷார்ட் டூரேஷன். இது வந்து குறுகிய நேரம் தான் ஏற்படும் செகண்ட் சவுண்ட் டப், அண்ட் ப்ரொடியூஸ்ட் பை தி க்ளோசர் ஆஃப் செமிலூனார் வால்வ்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். வென்ட்ரிகுலர் சுருக்கத்தினுடைய கடைசி நிலையில் க்ளோசர் ஆஃப் செமிலூனார் வால்வ், அரைச்சந்திர வால்வு இருக்கு இல்லையா, அது மூடும் பொழுது டு ப்ரொடியூஸ் டப், தி செகண்ட் சவுண்ட் டப். எஸ், இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் அல்லது 2 மார்க் கூட கேட்பாங்க. நீ பார்த்துங்க. ஹார்ட் சவுண்ட், இதய ஒலிகள். ஹார்ட் சவுண்ட் கேட்டாங்கன்னா நீ என்னென்ன எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கும். எஸ், லப் டப், ஹார்ட் சவுண்ட். நெக்ஸ்ட் பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம், இஸ் தி ஃபோர்ஸ் exerted during the flow of the blood against the lateral walls of the arteries. தமனிக்குள்ளே ஊடுருவும் பொழுது தமனியுடைய சுவரையெல்லாம் அழுத்தி கொண்டு தான், அதாவது தள்ளி கொண்டு தான் அதில் ஊடுருவி செல்லும். எது? பிளட். எஸ், தி பிளட் ப்ரெஷர் இஸ் ஹை இன் தி ஆர்டரிஸ், கிராஜுவலி ட்ராப்ஸ் இன் தி ஆர்டியூல்ஸ் அண்ட் கேபிலரிஸ் அண்ட் பிகம் வெரி லோ இன் தி வெயின்ஸ். இதில் வந்து எதில் வந்து பிளட் ப்ரெஷர் ஹையாக இருக்குது அப்படின்னா ஆர்டரிஸ். அதுக்கடுத்தது gradually drops in arterioles and capillaries and become very low in vein. அதில் வந்து blood pressure ரொம்ப கம்மியாக இருக்கும். வெயினில் வந்து blood pressure எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். low, very low. Yes, blood pressure is usually expressed in terms of systolic pressure and diastolic pressure. ரத்த அழுத்தத்தை நம்ம ரெண்டு இதில் சிஸ்டோலிக் அழுத்தம், நம்ம டயஸ்டோலிக் அழுத்தம்னு சொல்லுவோம். During ventricular systole, the left ventricle contract and forces blood into the aorta. During ventricular systole, வென்ட்ரிகுலர் சுருக்கத்தின் போது இடது வென்ட்ரிக்கல் சுருங்குவதால் அண்ட் ஃபோர்ஸஸ் பிளட் இன்டு தி ஆர்டா, அதிகமான, அதாவது அது சுருங்கும் போது ஏற்படக்கூடிய அந்த விசையில் அதிகமான இரத்தமானது பெருந்தமனியில் ஆர்டா வழியாக வெளியேறுகிறது. தி ப்ரெஷர் ரைசஸ் டு பீக் விச் இஸ் ரெஃபர்ட் எஸ் சிஸ்டோலிக் ப்ரெஷர். இந்த அழுத்தத்தை தான் நாம் என்ன சொல்கிறோம்? சிஸ்டோலிக் அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? வாட் இஸ் அல்லது டிஃபைன் சிஸ்டோலிக் அழுத்தம்னா இந்த பேரா ஃபுல்லாக நீ எழுதணும். நெக்ஸ்ட்டு டயஸ்டோலிக் ப்ரெஷர். டயஸ்டோலிக் ப்ரெஷர் இப்போது டூரிங் டயஸ்டோல் தி வென்ட்ரிக்கிள்ஸ் ரிலாக்ஸ் அண்ட் தி ப்ரெஷர் ஃபால்ஸ் டு தி லோயஸ்ட் வேல்யூ விச் இஸ் ரெஃபர்ட் எஸ் டயஸ்டோலிக் ப்ரெஷர். டயஸ்டோலிக் நிகழும்போது இங்கே எங்கன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கல் தான் விரிவடைவதன் காரணமாக அழுத்தம் குறைகிறது. டூரிங் டயஸ்டோல் தி வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸ், வென்ட்ரிக்கல் விரிவடைவதன் காரணமாக தி ப்ரெஷர் ஃபால்ஸ் டு தி லோயஸ்ட் வேல்யூ. இதனால் வந்து இந்த ஃபோர்ஸ் ஃபால்ஸ், அது ப்ரெஷர் ஃபால்ஸ் டு தி லோயஸ்ட் லெவல். அந்த அழுத்தம் வந்து ரத்த அழுத்தம் ரொம்ப குறையுது. விச் இஸ் ரெஃபர்டு எஸ் டயஸ்டோலிக் ப்ரெஷர். இதைத்தான் நம்ம டயஸ்டோலிக் அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸேஷன் போது ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? எஸ். In a healthy adult during normal resting conditions, systolic and diastolic blood pressure is expressed 120 millimeter per 8 millimeter Hg. இது நார்மல் blood pressure. இதை நோட் பண்ணிக்கணும். 1 மார்க்கில் கேட்பான். எஸ், டூரிங் நார்மல் ரெஸ்டிங் கண்டிஷன், சாதாரண நிலையில் நம்முடைய ரத்த அழுத்தம் blood pressure.
Blood pressure varies during conditions of physical exercise, anxiety, emotion, stress, sleep. Blood pressure இதனால் இந்த டைம்லலாம் வேரியபிள் டியூ டு தி ஆக்ஷன் ஆஃப் அவர் பாடி. ஏன்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக ப்ளட் ப்ரெஷர் என்ன ஆகும், ரைஸ் ஆகும். இது மாதிரி ஆனெக்சிட்டி, அது மாதிரி எமோஷன்ஸ், ஸ்ட்ரெஸ், ஸ்லீப். ப்ரொலாங்டு ஆர் கான்ஸ்டன்ட் எலவேஷன் ஆஃப் blood pressure is a condition known as hypertension. ஹை blood pressure, ஒரு சிலருக்கு ஹை blood pressure இருக்கும், ஒரு சிலருக்கு லோ blood pressure இருக்கும். ப்ரொலாங்டு ஆர் கான்ஸ்டன்ட் எலவேஷன் ஆஃப் blood pressure. இப்போது யாருக்கு அது மாதிரி இருக்கும், ரொம்ப அதாவது தொடர்ந்து அல்லது அடிக்கடி இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது ஒரு சிலருக்கு இருக்கும். தட் இஸ் ஹைப்பர் டென்ஷன். ஹை blood pressure கேன் இன்க்ரீஸ் தி ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக். கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்ட் அட்டாக் வரும், ஸ்ட்ரோக் வரும், ஒழுங்காக பார்த்துக்கலாம். அதே மாதிரி டிக்ரீஸ் இன் blood pressure இஸ் டேர்ம்டு ஹைப்போடென்ஷன். ரத்த அழுத்தம் குறையக்கூடிய அந்த நிகழ்விற்கு என்ன சொல்கிறோம், ஹைப்போடென்ஷன் சொல்கிறோம். ஹைப்பர் டென்ஷன்னா என்ன, ஹைப்போடென்ஷன்னா என்ன தெரிஞ்சுக்கணும். அது ஹை blood pressure, இது லோ blood pressure. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் ஸ்டெத்தஸ்கோப். Stethoscope? Yes, stethoscope is used to detect the sound produced by the internal organs of the human body. Internal organs of the மனித உடல் உள்ளுறுப்புகளுடைய பற்றி தெரிந்து கொள்வதற்கு தான் ஸ்டெத்தஸ்கோப் யூஸ் ஆகுது. தி ஹார்ட் சவுண்ட் இஸ் ஹியர்டு பை பிளேசிங். தி ஸ்டெத்தஸ்கோப் ஆன் தி செஸ்ட்டில் நீ ஸ்டெத்தஸ்கோப் வச்சுன்னு வையே, ஹார்ட் சவுண்டை நீ வச்சு நீ ஐடென்டிஃபை பண்ணலாம் ஒவ்வொரு ஆர்கனுடைய நேச்சர். இட் இஸ் எ யூஸ்ஃபுல் டயக்னாஸ்டிக்ஸ் டூல் டு ஐடென்டிஃபை அண்ட் லோக்கலைஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டயக்னாஸ் டிசீஸ். கண்டிப்பாக ஒரு நோயை கண்டுபிடிக்கலாம், ஒரு ஆர்கனுடைய ஹெல்த் ப்ராப்ளத்தை இதில் மெஷர் பண்ண முடியும். ஸோ மாடர்ன் எலக்ட்ரானிக் ஸ்டெத்தஸ்கோப்ஸ் ஆர் ஹை ப்ரீசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். தட் இஸ் ஸ்டெத்தஸ்கோப். இதுலேயும் அட்வான்ஸாக வந்துருச்சு ஸ்டெத்தஸ்கோப்பில் பாரு. இது 2 மார்க்கில் டயக்ராம் கூட கேட்கலாம். ஏர் பீஸ், டியூபிங், ஏர் டியூப், டர்னபிள் டயக்ராம், ஸ்டெம், பெல். ஓகேவா? ஸ்டெத்தஸ்கோப். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸ் we will study about some topic. You understand and read well and write neatly and send through WhatsApp. Thank you.